ஸோ என்ன மாதிரி வந்து நம்ம சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தோம் ஆஃப்டர் போஸ்ட் கோவிட் வாட் வி ஹவ் டன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா this is actually one of our project in Pollachi actually இந்த ப்ராஜெக்ட் வந்து but what I'm just foreseeing இந்த போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lot of integrated townships வந்து will come up ஓகேங்களா. ஏன்னா இந்த போஸ்ட் கோவிட்ல வந்து கோவிட் டைம்ல டியூரிங் கோவிட் டைம்ஸ் lot of people was living in a few smaller unitsல இருக்காங்க எல்லாமே they find very difficult in getting their day to day support. ஒரு ஹவுஸ்மேட் கிடைக்கிறது வந்து குக்கு அதுக்கப்புறம் ஒரு கிராசரி வாங்குறது வந்து எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து they find difficult. ஸோ போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் வர நியூ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஐ ஃபீல் இஸ் லாட் ஆஃப் இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டிஸ் வரும். இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்கள் ஒர்க் பிளேஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து வீட்டிலேருந்து நடந்து போனால் ஒரு ஆஃபீஸ் இருக்க மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. ஒரு பிஸ்னஸ் இப்போ நார்மலாக என்ன இருக்குன்னா ரெசிடென்ஷியல் இதெல்லாம் ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச் இப்போ பெருங்குடி உங்களோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் வில் பி கமர்ஷியல் செட்டில்மெண்ட். அதை ஒட்டி பேக் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் ஓகேங்களா. பட் இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டின்றது பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி அன் ஒன் கம்யூனிட்டி. ஒரு 100 acres எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு 2-3 acres ஆஃப் கமர்ஷியல் பிஸ்னஸ் சென்டர்ஸ் இருக்கும், ஒரு 2 acres ஆஃப் ஸ்கூல் இருக்கும், அதுக்கப்புறம் 2 acres ஒரு இடம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்ஸ் இந்த டே டு டே கிராசரி ஷாப்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அகைன் அது மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் விலாஸ் இந்த மாதிரி ஒரு எல்லா மிக்சடாக இருக்கிறதா வந்து இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டிஸ். டெஃபினட்டாக இன் ஃபியூச்சர் we might will have a integrated communities வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா people feel it will be safe ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷனோ ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல வந்தா கூட அப்படின்னா we don't need to go out. எல்லாமே வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு வித்தின் ரேடியஸ் சர்க்கிள் கூட கிடைக்கும். ஸோ that will be safe and secure அப்படின்ற மாதிரி people started thinking. ஸோ lot of போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் நியூ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக் இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் ஆக்சுவலா. ஸோ அம்யூனிட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது நாங்கள் வந்து ஜஸ்ட் சைட் காட்டு பார்க்கணும் ஒரு வாட்ஸான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு 3 years முன்னாடி பண்ணோம். ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் இப்போ ஜனவரி வி ஹவ் லான்ச் அனதர் ப்ராஜெக்ட். அங்கே phase 3 அந்த காட்டு பார்க்கணும் வாட்ஸ்அப் phase 3 லான்ச் பண்ணோம். ஜனவரியில் வி ஜஸ்ட் லான்ச் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. போஸ்ட் கோவிட் வாட் வி ஹவ் டன் வி ஹவ் ரீடிசைன்ட் அ கிளப் ஹவுஸ். என்ன பண்ணோம் அப்படின்னா கிளப் ஹவுஸ்க்குள்ள வி பாட் ஒரு 500 square feet ஆஃப் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஸ்டேஷன் எடுத்துட்டு வந்தோம். ஒரு 500 square feet ரீடிசைன் அண்ட் கிரியேட்டட் அ ஸ்பேஸ் வித் ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் ஐ மீன் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொண்டு வந்துடும். ஸோ இஃப் சம் ஒன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன் அப்பார்ட்மெண்ட் ஓகே அண்ட் அப்பார்ட்மெண்ட் இஃப் தே பாட் அன் அப்பார்ட்மெண்ட் 2 BHK. ஸோ 2 BHK அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வீட்டில் வச்சு ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா தே கேன் கம் டு திஸ் clubhouse where we have a work from home office center and வந்து they can work and they can do their office works. So up to 400-500 square feet we have created. Second thing பாத்தீங்க அப்படின்னா we have created a home theater. முன்னாடி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் we have not given it actually. இப்போ நம்ம வந்து we have created a home theater because ஏன் home theater கிரியேட் பண்ணோம்னா that is a 100 apartment community. So inclusive of entertainment இருக்கணும். சே இப்போ இந்த டிசைனை என்ன பண்ணிட்டோம் அப்டேட்டட் அம்யூனிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி எடுத்தோ அபார்ட்மெண்ட்ஸ் ஒரு கம்யூனிட்டி எடுத்தோ ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெல்னஸ் ஜிம் ஆர் யோகா ஏன்னா பீப்புள் ஆர் ஒரிட் அபவுட் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் இப்போ அதிகமாக. ஸோ அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்காக வி ஹேவ் அ யோகா சென்டர் அண்ட் ஜிம் விஷயம் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்க்ளூசிவ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து வி ஹேவ் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் தியேட்டர் கைண்ட் ஆஃப் திங்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க ஒரு பிஸ்னஸ் சென்டர் ஆஃபீஸ். ஸோ அதே மாதிரி ஒரு ஷாப் கிராசரி ஷாப் அட் என்ட்ரன்ஸ் இட் செல்ஃப் கிவன். ஸோ இது என்னன்னா தே டோன்ட் நீட் டு கோ அவுட் ஃபார் எனி திங். ஒரு இன்க்ளூசிவ் என்டர்டைன்மெண்ட் ஏன்னா இப்போ இருக்க நிலைமைக்கு மால்ஸ் ஓப்பன் பண்ணல, ஹோம் தியேட்டர்ஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ இஃப் தே வாண்ட் என்டர்டைன்மெண்ட் தே டோன்ட் நீட் டு கோ அவுட். ஒரு 90 members 100 members இருக்க கம்யூனிட்டிக்குள்ள தே கேன் என்ஜாய் தேர் லைஃப். ஸோ போஸ்ட் கோவிட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வித் இன்க்ளூசிவ் ஆஃப் கம்யூனிட்டிஸ், இன்டெகிரேட்டட் கம்யூனிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் கம்யூனிட்டி. ஸோ தே டோன்ட் நீட் டு கோ அவுட் ஃபார் எனி திங், ஃபார் என்டர்டைன்மெண்ட், ஃபார் பர்ச்சேஸ், எனி திங் மேஜராக வந்து அவங்க போக வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே நடக்கிற மாதிரி விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து அம்யூனிட்டிஸ் அப்டேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் will come up ஆக்சுவலாக. தென் யூனிட் கான்ஃபிகரேஷனில் ஸ்லைட்டாக சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு we are preserving it. Say for example இப்போ நிறைய இந்த கோவிட்ல பார்த்தீங்கன்னா people were staying at home. They felt there is a shortage of space. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 bedroom இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 kids இருப்பாங்க, ஆர் மேபி பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து வெளியே வேலைக்கு போயிட்டு வரும்போது they will come and stay at night மட்டும் தான் அந்த பிளேஸாக இருக்கும். வீடை பொறுத்தவரை ஒருத்தர் 2 பேருக்கு வந்து
they will go out. Husband wife 2 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 2 பேர் மார்னிங் they will go out and they come by the evening and they go to sleep அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபீல் இருக்காது. இந்த மார்னிங் டைம்ல will be கிட்ஸ் யூஸ் பண்றாங்க இல்ல பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும்போது they felt space constraint. So maybe the 2 BHK இருக்கவங்க they might go for a 2.5 BHK or 3 BHK if they have affordability. Okay, so இந்த affordability இப்போ எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த அஃபோர்டபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 2 BHK வாங்குறாங்க பட் அவங்களால அஃபோர்டபிலிட்டி 3 BHK வாங்க முடியாது அப்படின்னா no we even in Stepstone we are just thinking of creating a new concept where one bedroom we will design in a clubhouse or in a part of ஒரு ஃப்ளோர்ல இப்போ ஒரு 10 வீடு 2 BHK இருக்கும். ஒரே ஒரு 1 BHK or ஒரு 1 bedroom we will design with a toilet. Okay, அந்த பெட்ரூம் will be has to bought at ஒரு பெட்ரூம் அந்த 10 பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி they can share. இப்போ கெஸ்ட் வராங்கன்னா அவங்க வந்து அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பிளேஸஸ் 3 பெட்ரூம் வாங்கி வச்சிருப்போம், 2 பெட்ரூம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு ரூம் கெஸ்ட்டுக்காக இருக்கும், எப்பயோ ஒரு வாட்டி தான் கெஸ்ட் வருவாங்க. ஸோ அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்னா வை நாட் டூ ஒரு ஷேரிங் பேசிஸ். இப்போ ஓயோ ஊபர் எப்படி இந்த ஷேரிங் பேசிஸ் பண்ணாலும் வை நாட் வி ஷேர் அ ரூம் இன் அபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃப்ளோருக்கு ஒரு ரூம் தட் வில் பி ஷேர்ட் பை த நம்பர் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் இன் தட் ஃப்ளோர். அவங்க எப்போ கெஸ்ட் வராங்களோ அந்த ரூமை யூஸ் பண்ணுற மாதிரி கான்செப்ட். ஸோ தட் அவங்க அஃபோர்டபிலிட்டி சேலஞ்சஸ் வராது. ஸோ இந்த மாதிரி நியூ கான்செப்ட்ஸ் அண்ட் நியூ இனோவேஷன்ஸ் ஹேஸ் டு கம் அண்ட் இட் வில் கம் போஸ்ட் கோவிட் அப்படின்றது மை கெஸ். அண்ட் ப்ராஜெக்ட் சைஸ் பொறுத்தவரைக்கும் ஐ டிடன்ட் see much சேஞ்ச். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் சைஸ் வந்து 2 விஷயம். இது லோக்கல் டிமாண்ட், ஜியோகிராஃபிக்கல் டிமாண்டை பொறுத்து இருக்கும். ஒரு இடத்துல வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி கன்சர்வேட்டிவ் மார்க்கெட். நீங்கள் சிட்டிக்குள்ள மட்டும் தான் எம்எஸ்பி போகும், அவுட்ஸ்கட்ல எம்எஸ்பி ஸ்ட்ரக்சர்ஸ் கூட போகாது. அங்கே 4-5 ஃப்ளோர்ஸ் வரைக்கும் போகும். அதே தாண்டி கொஞ்சம் வெளியே போனீங்க அப்படின்னா விலாஸ் போகும், அதுக்கப்புறம் லேண்டு அந்த மாதிரி இருக்கும். இதே நீங்கள் பெங்களூர் அந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் எடுத்தீங்கன்னா வில் ஹேவ் பெங்களூர், கொச்சின், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட லாட் ஆஃப் எம்எஸ்பி. ஏன்னா கொச்சின் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ டைரக்ட் இம்பாக்ட் ஃப்ரம் ஜிசி கண்ட்ரீஸ். ஓகேங்களா? அதனால அங்கே அந்த லைஃப் ஸ்டைல் ஜிசியில் பார்க்கறதுனால தே பீப்புள் ப்ரிஃபர் மல்டி ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் கொச்சின். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சைஸு, நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் ஆர் சின்னது பெருசு எல்லாமே இட்ஸ் டிபெண்ட் அப்பான் தி ஜியோகிராஃபிக்கல் டிமாண்ட். ஸ்டில் ஐ ஃபீல் நம்ம சென்னை மார்க்கெட் வந்து ஸ்டில் வில் பி மோர் கன்சர்வேட்டிவ், வில் நாட் ஓப்பன் அப் ஃபார் திஸ் ஹியூஜ் எம்எஸ்பி ஸ்ட்ரக்சர் ஆர் பெரிய விஷயத்துக்கு ஓப்பன் அப் ஆகாது அன்டில் அதர்வைஸ் வி ஹேவ் மோர் எக்ஸ்பர்டிஸ். ஓகேங்களா? இங்கே பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆர் ஐடி ரெவல்யூஷன் வந்து வெளிநாட்கள், வெளி கண்ட்ரிலிருந்து பீப்புள் வந்து இங்கே அதிகமாக ஸ்டே பண்ண ஆரம்பிச்சு அந்த மாதிரி. இப்போ பெங்களூர் மாதிரி நீங்கள் பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா கனடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு அண்ட் பூனே இந்த மாதிரி அதர் கண்ட்ரிஸ் ஸ்டேட்ஸ்ல இருந்து வர எக்ஸ்பர்டிஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து இந்த ரியல் எஸ்டேட் சேஞ்ச் இருக்கு. அது மாதிரி இங்கே நம்ம சென்னை, தமிழ்நாடு வரணும் அப்படின்னா வி ஷுட் ஹேவ் மோர் எக்ஸ்பர்டிஸ். அந்த விஷயங்கள் நடந்தால் தான் வரும். அன்டில் அதர்வைஸ் ப்ராஜெக்ட் சைஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது பேஸ்ட் ஆன் தி ஜியோகிராஃபிக்கல் அண்ட் கல்ச்சரல் ரிக்வயர்மெண்ட். அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் பில்டர். ஒரு பில்டர் வந்து 4 அபார்ட்மெண்ட்ஸ் 8 அபார்ட்மெண்ட்ஸ் கட்ட முடிஞ்சா அவர் அந்த மாதிரி சைஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பார். ஒரு பில்டர் 100 யூனிட்ஸ் பண்ணுவாங்க, ஒரு பில்டர் 300 யூனிட்ஸ், ஒரு பில்டர் இன்டகிரேட்டட். ஸோ பேஸ்ட் ஆன் தி பில்டர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அப்புறம் ஜியோகிராஃபிக்கல் டிமாண்ட் வந்து ப்ராஜெக்ட் சைஸ் வரும். பட் இந்த போஸ்ட் கோவிட் வில் நாட் கிரியேட் அ மச் டிஃபரன்ஸ் இன் தி ப்ராஜெக்ட் சைஸஸ். ஓகே, இது இல்லாம வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல் பிகாஸ் யூ ஆர் யங் ஜெனரேஷன்ஸ். ஸோ ஃபியூச்சர் ரியல் எஸ்டேட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இட் வில் நாட் பி அன் ரியல் எஸ்டேட். வெறும் ஒரு வீடு, ஒரு இடமா இருக்காது. இது வந்து வேல்யூ அடிஷன்ஸ் வில் சேஞ்ச். அந்த கான்செப்ட்ஸ் அண்ட் வேல்யூ அடிஷன்ஸ் வில் கீப் ஆன் சேஞ்ச் மாறிட்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயமா ரீசெண்டாக ஒரு 10 years which we are now seeing is retirement homes அப்படின்ற ஒரு கான்செப்ட். இட் இஸ் அகைன் ரியல் எஸ்டேட். அந்த ரியல் எஸ்டேட்டோட ஒரு வேல்யூ ஆடட் சர்வீஸ். நீங்க வாட் இஸ் ஊபர் டுடே? ஊபரை வந்து நம்ம வந்து whether we say car service company or technology company. So டெக்னாலஜியும் கார் ரெண்டலும் சேர்ந்த மாடல் தான் வந்து இட்ஸ் பிகேம் ஊபர் ஆர் ஓலோ whatever it may be. Okay, OA, what is OA? OA they are hotelier? No, they are technology based and hotelier will connect பண்ணி ஒரு கான்செப்ட். அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டோட டுடே we have to connect some concepts. ஓகேங்களா? ஸோ இது கான்செப்ட் செல்லிங்காக மாறிட்டு இருக்கு. ஸோ there is a huge requirement for retirement. அப்படி ஒரு புது opportunity which is growing in India is retirement homes and which is retirement homes. இது ஏன் வந்து கடைசியா ஒரு 10 yearsல வந்து the retirement homes is booming in India பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல 30-40 years இருக்கு, லைக் US, கனடா, ஆஸ்திரேலியா அப்படின்னா. பட் ரீசெண்டாக why it is coming அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ ரிட்டையர் ஆகிற பீப்புள்ஸ் இருக்காங்க, தே ஹேவ் அ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன் வந்து when they retired they doesn't have a financial freedom, they has to depend upon their kids for their day-to-day requirements. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஜெனரேஷன் they have a financial freedom, ஸோ அதனால இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் கான்செப்ட் இஸ் பிச்சிங் அப் இன் இந்தியா. ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் கான்செப்ட்ஸ் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இது வந்து it's a different view for you all students. ஏன்னா we always see retirement homes வீடுன்றது ஒரு விஷயம் பார்ப்பீங்க, அங்கே ஒரு கான்செப்ட்ஸ் இல்லைங்கன்னா என்ன அப்படின்றத I just want to share with you that's what we got it actually. We have done a project in Pollachi, ஒரு 110 villas we recently completed. ஸோ ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இப்போ நார்மலாக we are living in a சொசைட்டியில் அதே விஷயங்கள் தான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் மெடிக்கல் சப்போர்ட் ரெண்டுமே சேர்ந்து இதுதான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் கான்செப்ட் அப்படின்னு. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருப்பீங்க, இல்லை ஒரு விழாவில் இருப்பீங்க, ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கீங்க, இது என்னவோ அதேதான் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ். இது கூட நம்ம ஒரு ஹோட்டல்ல ரெசார்ட்ல போய் தங்கினா when we ask they have நான் ஒரு காஃபி வேணும் அப்படின்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணீங்கன்னா they will come and do housekeeping, க்ளீன் பண்ணிட்டு போவாங்க வீடை. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ்ல people every day will come and clean your house and keep everything okay, set out. உங்களுக்கு ஃபுட் அங்கேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு ரெசார்ட் ஆர் ஹோட்டல் என்ன ஸ்டே பண்ணீங்களோ அந்த சர்வீசஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். ப்ளஸ் ஒரு மெடிக்கல் சப்போர்ட் இருக்கும், டாக்டர் அங்கேயே இருப்பாங்க, கிளினிக் இருக்கும். ஏன்னா வயசானவங்களாலும் they need a மெடிக்கல் சப்போர்ட். இந்த மெடிக்கல் சப்போர்ட் இந்த ஹோட்டல் ரெசார்ட்ல தங்குற மாதிரியான சர்வீசஸ் ப்ளஸ் நீங்கள் நார்மல் உங்களோட வீடு இது எல்லாம் இந்த கலந்த அப்படிதான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ். தட் இஸ் வேல்யூ அடிஷன். we are adding few values to the concept. ரியல் எஸ்டேட், நார்மல் ரியல் எஸ்டேட் இது மாதிரி இருக்கு. அடுத்தது கோ லிவிங் இருக்கு, பிஜி அகாமடேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டோட ஒரு வேல்யூ அடிஷன் சர்வீஸ் கிரியேட் பண்ணி how we can give it as a service. இது வந்து நியூ டைப்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் எவால்விங் இன் ஒன். அது மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து. இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸோட க்ரோத் ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, டுடே ஐ திங்க் ஏஜிங் இஸ் பிகமிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா we have almost 7.5 crores of people 60+ இருக்காங்க. another 2026 பார்த்தீங்க அப்படின்னா we will almost have 17.5 crores of senior citizens. ஓகேங்களா? ஏன் சீனியர் சிட்டிசன்ஸ் அதிகமாக வராங்கன்னா, பிகாஸ் லாங் மெடிசன்ஸ் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அவங்களோட ஏஜ் அவங்களோட லைஃப் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ லாட் ஆஃப் ரிட்டையர்ட் பீப்புள் வி ஹேவ். ஏஜிங் ஃபேக்டர், அப்புறம் குளோபலைசேஷன். நம்ம இப்போ பசங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, படிக்கிறீங்க, படிச்சுட்டு இஃப் யூ ஹேவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி இன் அப்ராட் ஆர் அதர் ஸ்டேட் யூ ட்ரை டு மூவ் ஆன். ஏன்னா இன்னைக்கு வந்து கேரியருக்கு வந்து காம்படிஷன் வேர்ல்ட் வேர் வி ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி, வி ஹேவ் டு கிராப் இட் அண்ட் வி ஹேவ் டு ஷோ அவர் செல்ஃப் ஆர் வி ஹேவ் டு நோ சக்ஸஸ் இன் தட். ஸோ அப்போ அந்த வாய்ப்புகளை தேடி நம்ம போயிட்டே இருக்கும்போது we couldn't able to live with our parents. அப்போ பேரண்ட்ஸ் தனியாக ஒரு இடத்துல இருக்கும்போது they feel பசங்களும் ரொம்ப கவலைப்படுறாங்க, அப்பா அம்மா நம்ம தனியாக விட்டுட்டு போகிறோமே, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸில் வந்து they will enjoy their life-ன்றனால people living them in the retirement homes. ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதுதான் வேல்யூ அடிஷன். பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஒரு ரியல் எஸ்டேட், அது கூட பார்த்தீங்கன்னா ஃபுட் சர்வீஸ், ஹெல்த், ஃபெசிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி இது எல்லாமே சேர்ந்தது வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸோட கான்செப்ட். ஆக்சுவலாக ஏன் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் இன்னைக்கு அதிகமாக வருதுன்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் ஐ சேட் நியூக்ளியர் ஃபேமிலி நிறைய நம்ம ஃபேமிலி நியூக்ளியர் ஃபேமிலி வந்து ஐ திங்க் வென் குளோபலைஸ் அர்பனைசேஷன் ஒரு ரீசன். ஒரு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்காக ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறது ஒன்று. அந்த நியூக்ளியர் ஃபேமிலி வென் வி க்ரோ அடுத்த பேரண்ட்ஸ் அடுத்து என்ன நிறைய இப்போ ஜாயின்ட் ஃபேமிலிஸ் கிடையாது. ஸோ நியூக்ளியர் ஃபேமிலி வரனால மோஸ்ட்டாக வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸோட தேவை. அப்புறம் இண்டிபெண்டன்ட் லிவிங். அஸ் ஐ சேட் இனிஷியலாக இன்னைக்கு வந்து அவங்களோட ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் வாங்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டபிலிட்டி இருக்கிறதுனால தே பை திஸ் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் நவ். தே ஆல்சோ வாண்ட் எப்போ நான் வந்து என்னோட பையனை படிக்க வச்சுட்டேன், என் பையனை வேலைக்கு பண்ணிட்டேன், என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஐ ஹவ் சாக்ரிஃபைஸ்ட் ஆல் மை லைஃப் ஃபார் மை கிட்ஸ். உங்களோட படிப்புக்காகவும் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காகவும் உங்கள் அப்பா அம்மா வந்து கிட்டத்தட்ட இந்த 25 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பேஷன் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், இது எதுவுமே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ போஸ்ட் 50 ஓகே எல்லாமே செட்டில் பண்ணிட்டு நான் போய் எனக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப் லீவ் பண்ணுறேன், நான் அங்கே வந்து ஐ வாண்ட் டு பர்சியூ மை பேஷன், நான் போய் எனக்கு அந்த லைக் மைண்டட் பீப்புளோட இருப்பேன், நான் ரிட்டையர்ட் பீப்புளோட இருப்பேன், நான் போய் டான்ஸ் பண்ணுவோம், பாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா ஐ வில் ஷேர் யூ என்னோட ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி பொள்ளாச்சியில் இருக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை 60+ ஏஜ் பீப்புள் இருப்பாங்க. பட் எவ்ரி ஒன் இஸ் என்ஜாயிங். நம்ம காலேஜில் பங்க் அடிச்சுட்டு பசங்களை உட்காந்து அட்டடிப்பாங்களா அந்த மாதிரி வந்து தேர் என்ஜாயிங் தேர் லைஃப். ஆக்சுவலாக இதே நார்மல் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்தால் அது அவங்களால பண்ண முடியலன்றனால தே லைக் இட் டு பி அன் இண்டிபெண்டன்ட் லிவிங். அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து நார்மலாக சிட்டிக்குள்ள அதிகமாக இருக்குது ஆன் மெயின்டெனன்ஸ் அண்ட் அதர் காஸ்ட். ஸோ தி ப்ரிஃபர் டு கோ இன் டு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ்.
which is actually what I just want to say. இது ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் ஒரு கான்செப்ட் I just want to share which I am doing இதனால. இது மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட்டோட பரிமாணங்கள் இருக்கு ஓகேங்களா. ஒரு ரியல் எஸ்டேட்னா நம்ம வீடுன்றது மட்டும் இல்லாமல் அந்த வீடுல இருந்து இன்னைக்கு வேர் ஹவுசிங்ன்ற ஒரு கான்செப்ட். நீங்க ஒரு இடம் வாங்கி ஷெட்டை போட்டுட்டு அங்க ஒவ்வொரு ஸ்பேஸை மார்க் பண்ணி அமேசானுக்கும் ஃபிளிப்கார்ட்டிங்க நீங்க ஸ்பேஸ் ரெண்ட் விட்டீங்கன்னா அதுவும் ரியல் எஸ்டேட். ஒரு ரூம் ஃபுல்லா வந்து பண்ணி கோலிவிங், ஒரு கோலிவிங் மார்க்கெட் நீங்க எல்லாமே இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ மீன் ஐடியா நீங்களும் ஸ்டே பண்ணிருப்பீங்க பிஜி மாதிரி தான் ஓகேவா. பிஜியோட அடுத்த ப்ரொஃபஷனல் லெவல் வந்து தான் வந்து உங்களுக்கு கோலிவிங் ஸ்பேசஸ். ஸோ ரியல் எஸ்டேட் is now changing in with value addition services into different dimensions. So one of such kind is the retirement homes. I just want to share it since I am doing the retirement homes projects. அப்புறம் பார்த்தீங்கன்னா customer centric. Today வந்து நீங்க it's not only into real estate. If you are selecting any business in the presentation will be useful for you. If you are into any business, if you are into manufacturing, you are into sales, or you are into real estate, or you are into IT, whichever business you are going to be, you want to now focus on a customer centric. Okay, ஏன் customer centric, ஏன் இந்த real estateல வந்து we have to be a customer centric அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, see this is today this is a need of the hour. So customer centric வந்து why we have to do focus அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, I will explain in terms of real estate so that you can connect with you in your industries, which the industry which you are going to pursue. சரி, இப்போ ரியல் எஸ்டேட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடுன்றது மோஸ்ட்டாக வந்து அசட் கிளாஸாக தான் பார்க்கப்பட்டது. தி பீப்புள் சி திஸ் என்ன ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு பில்டிங் எதுவாக இருந்தாலும் அது வந்து என்னோட சொத்து, இது என்னோட ப்ராப்பர்ட்டி, இது என்னோட ப்ரௌட் அப்படின்ற விஷயமா தான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா. பீப்புள் லாஸ்ட் ஜெனரேஷன் இருக்கும், லாஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் நாட் ஒரிட் அபவுட் எக்ஸ்பீரியன்சிங். நான் சம்பாரிச்சுன்னா ஒரு சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சு என்னோட பையனுக்கும் என் பொண்ணுக்கும் வந்து ஒரு அசட்டை கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா, ஒரு ஸ்டேபிள் அசட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதான் மைண்ட் செட். அஸ் ஐ செட், இன்னைக்கு இப்போ ஜெனரேஷன் நீங்கள் 90s கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை 2000 கிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் வாண்ட் அ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஜெனரேஷனோட ரிக்வயர்மெண்ட் இஸ் சேஞ்ச் ஓகே. அப்போ யார் நம்மளோட ரியல் எஸ்டேட்டோட ஃபியூச்சர் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸும் 2000 கிட்ஸ் தான் அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த ரியல் எஸ்டேட்லாம் முதலீடு பண்ணுறவங்க ஓகேவா. ஸோ அவங்களோட தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they don't now see இந்த ரியல் வீடையும் இல்லை இந்த நிலத்தையும் they don't see in an asset class ஓகேங்களா. they purely seeing is an experience ஓகேங்களா. எனக்கு வந்து அந்த வீடு எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது ஓகேங்களா. ஏன்னா அசட் கிளாஸ்ன்ற ஃபீலிங் எமோஷன் வந்து போன ஜெனரேஷனோட முடிஞ்சிச்சு. இந்த ஜெனரேஷன் வந்து they are not much connected with emotionally, but slowly it is now post COVID coming, but still they give priority to experiencing. ஓகே, எக்ஸ்பீரியன்சிங் என்ன, நீங்கள் அஸ் யூ நோ, நீங்கள் இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்குறாங்கன்னா அந்த மொபைல் எனக்கு என்ன ஹாப்பினஸ் தருது, என்ன ஃபீல் ஃபேக்டர் தருது, வாட் ஐ எம் என்ஜாயிங் ஃப்ரம் இட் ஓகேங்களா. அப்போ வீடு எனக்கு இப்போ என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸிங் கொடுக்குது அப்படின்றது வந்து பீப்புள் நவ் ஃபோக்கஸிங் ஆன் அசட். அந்த வீடியும் இதையும் வந்து தி பீப்புள் நவ் லுக்கிங் அஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, நாட் அஸ் அன் அசட் கிளாஸ். இது நான் போய் உள்ள வீடு இருக்கேன், வாட் ஃபீல் ஃபேக்டர் இட்ஸ் கிவ்ஸ், வாட் நோ சேஞ்சஸ் கிவ்ஸ் டு மை லைஃப். இந்த ஒரு வீடு வந்து என்னோட லைஃப்ல என்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, அசட் கிளாஸ்ன்னு ஓகே இருக்கட்டும், அதை தாண்டி இது என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்றதான் மக்கள் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஈவன் வந்து எண்ட் கஸ்டமர் மார்க்கெட்ல இருக்கும், இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட்டை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ரெக்வயர்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிசைன் பண்ணாமல் தான் ப்ராடக்ட்டை சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர் சென்ட்ரிக் இஸ் வெரி வெரி நீட் ஆஃப் தி அவர் டுடே ஆக்சுவலா. ஸோ கஸ்டமர் சென்ட்ரிக்னா நம்ம அவுட் டு அச்சீவ் இட், எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம கஸ்டமர் சென்ட்ரிக்காக வந்து டிசைன் பண்ண முடியும் ஓகேங்களா. எப்படி டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டுடே இன் எனி இண்டஸ்ட்ரி யூ ஹேவ் டு எஜுகேட் யுவர் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸை நீங்கள் எஜுகேட் பண்ணால் மட்டும்தான் வந்து கஸ்டமர் சென்ட்ரிக் ப்ராடக்டை உங்களால் டிசைன் பண்ண முடியும். ப்ளஸ் யூ வின் அ ட்ரஸ்ட் அமாங் தேம். ஸோ இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டை கூட இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். லாட் ஆஃப் காமெடிஸ் வந்திருக்கும் ஓகேங்களா. சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கூப்பிட்டு போய் ஒரு பிளாட்டை காமிப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே வந்து இட்ஸ் ஃபார் ஃபன் அண்ட் இட்ஸ் ஆல் ஹேப்பன் ஓகேங்களா. பட் இன்னைக்கு காட்ட முடியாது. நீங்க வந்து சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படின்னா சார் உங்க கூகுள் லொகேஷன், உங்க ப்ராப்பர்ட்டியோட கூகுள் லொகேஷன் அப்படின்னு நீங்க கிளைண்ட் கேட்பாங்க ஓகேங்களா. கூகுள் லொகேஷன் போட்டுட்டு கிளைண்ட் ஒன்று சொல்லுவாங்க, சார் இது வந்து இங்க வந்து 42 கிலோமீட்டர் இருக்கு, நீங்க வந்து சென்னைக்கு மிக அருகாமைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ பீப்புள் டுடே ஹேவ் அ கூகுள். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு லீகல், எனி டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் போய் சொல்லி கஸ்டமர் கிட்ட விற்க முடியாது.
கிளைண்டே உங்களுக்கு வந்து தே வில் டெல் யூ. ஓகே, ஸோ இப்போ கிளைண்டே கூகுள் பண்ணி தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு யூ எக்ஸ்பிளைன் த இன் அண்ட் அவுட்ஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். ஸோ எஜுகேட் யுவர் கஸ்டமர்ஸ். நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு, த்ரூ தட் யூ கேன் எஜுகேட் த கஸ்டமர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வி ஃபாலோயிங் இன் ஸ்டெப்ஸ்டோன். அதனால தான் வந்து as Ranjit is given an intro about me, I'm into YouTube and wrote a book for a reality of real estate. பார்த்தீங்கன்னா it's a part of educating my customers. ஓகேங்களா, நான் ஒரு விஷயம் சொல்றோம், கஸ்டமர் போய் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது. நானே என்னோட பிசினஸ் இதுதான், இங்க இதெல்லாம் இருக்கும், இங்கெல்லாம் தப்பு நடக்கும், இதெல்லாம் கரெக்டா இருக்கும், நீங்க என்னென்ன விஷயங்கள் நீங்க பார்த்து ஒரு வீடை வாங்கணும் அப்படின்றத நம்ம we have to educate the customers. So that's for அந்த பர்பஸ்க்காக தான் I wrote a book, sorry, reality of real estate ஒரு book for first time home buyers-காக we done it. And I have a YouTube channel, Mothish Kumar Property Coach ஒரு YouTube channel இருக்கு. அதுல வந்து I keep sharing ரியல் எஸ்டேட்டோட புது ஜியோஸ் என்ன இருக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கு, ஒரு வீடு வாங்கணும் என்ன விஷயங்கள் பார்க்கணும், லேண்ட் வாங்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி we are giving knowledge. Almost we have now 10 lakh, approximate 10 lakh minutes of watches போயிருக்கு வீடியோல. And we have almost 8,000 subscribers today. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா we are genuinely sharing what we know to them. So educating the customers. இப்போ நாளைக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கஸ்டமர் பேஸ் வந்து they will trust and buy from you. ஓகேங்களா, ஸோ we have to educate the customers which is applicable to any industry you are going to pursue in future. அப்புறம் anthropology, maybe நீங்கள் MBA students you might all heard about the anthropology இந்த word actually. Okay, see, anthropology is nothing but understanding the customer need and requirement. முன்னாடி ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி போகணும், இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த ஓகே இந்த இடத்துல போகலாம், இப்படி இடம் வாங்கலாம்ப்பா, இப்படி 4 கல்லை போட்டு இப்படி வித்துடலாம், இங்கே ஒரு வீடு கட்டலாம், இங்கே நடுவில் படி போடலாம், இப்படி வீடு கட்டலாம், ஒரு டெம்ப்ளேட் மாடல் ஃபார்முலா இருக்கும். அதே அப்படி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க ஆக்சுவலா. வேற ஆக்சுவலா என்னன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஓகே, அதான் நான் டாக்கிங் அபவுட் 90s கிட்ஸ்க்கும் நீங்கள் இப்போ 2000 கிட்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரிக்வயர்மெண்ட் ஆர் நீட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து பெருசா சேஞ்ச் ஆகல. ரொம்ப ஒரு கல்ச்சர் ஆர் ஒரு பிஹேவியர், ஒரு நீடோடைய சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அப்புறம் தான் மாறும். அது வரைக்கும் ஒரே பேட்டர்னாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் அசைட்ஸ், இந்த 90s கிட்ஸ் 2000 கிட்ஸ் இவங்க எல்லாமே வந்து they are not seeing this property or asset வந்து asset காசா பார்க்காம they are seeing as என்ன they looking this as எக்ஸ்பீரியன்ஸிங்காக பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரியல் எஸ்டேட்லேருந்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னு பார்க்குறாங்க. அதனால இந்த கஸ்டமர் நீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ anthropology is nothing but understanding the customer needs and requirements. அப்பப்போ ஓகேங்களா, முன்னாடிலாம் வந்து ஒரு R&D பண்ணணும்னு வச்சுக்கலாம். பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு மாடல் தான் ஓடிட்டே இருக்கும், அதுக்கு மாற்ற வேண்டியதில்லை. பட் டுடேஸ் as I said, customer needs மாறிட்டே இருக்கனால we have to keep R&D and this is what customer need is changing and we have to observe and accordingly we have to design our product. அப்படி பண்றதுனால தான் நான் சொல்றது வந்து இந்த ரியல் எஸ்டேட்டோட பரிமாணங்கள் இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. லைக் கோ லிவிங் ஒரு மாடல், பிஜி அகாமடேஷன்ஸ் ஒரு பக்கம், வேர் ஹவுசிங் ஒரு பக்கம், வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் கான்செப்ட் ஒரு பக்கம், லக்ஸரி லிவிங். ஓகேங்களா, இந்த மாதிரி கஸ்டமரோட நீட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இப்போ குயிக்காக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸிங். ஓகேவா, கோ லிவிங்ன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டிங் அந்த கஸ்டமர்ஸ், ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டுடே கெட்டிங். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் வந்து இஸ் கிவிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இதை any business you are into, you should do anthropology. ரியல் எஸ்டேட்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 5 வருஷத்துக்கு தான் ஒரு ட்ரெண்டே மாறும். பட் ஆனால் இப்போ குயிக்காக மாறினால எவ்ரி இயர் பில்டர் ஷுட் பி அவேர் ஆஃப் வாட் இஸ் த மார்க்கெட் ட்ரெண்ட் இஸ் தேர், வாட் இஸ் சேஞ்சிங். ஸோ நம்ம கஸ்டமரோட நீட்ஸ் அண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸை கண்டினியூஸாக R&D பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தால் நம்மளோட ப்ராடக்ட்டை டியூன் பண்ணிட்டே இருக்கணும். I'm just talking about real estate. It will be applicable to any other industry for you. So pre and post sales support is very important. முன்னாடி ரியல் எஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ சேல்ஸ் ஃபுல்லாக பார்ப்பாங்க, போஸ்ட் சேல்ஸ் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு வீடு கட்டுறோம், கட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த கிளைண்ட்டோட கம்யூனிகேஷன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போஸ்ட் சேல்ஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. பட் whereas today the scenario is we should focus on pre and post sales support. நான் வந்து இப்போ ரியல் எஸ்டேட் சொல்கிறேன், பட் being it to any other industry or going to pursue in any other industry in future. Okay. So post sales support, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா we are into construction, complete sales பொறுத்தவரை pre support always be there. Post sales support என்ன பண்ணுறது, ஈவன் ஃப்ளட் வந்தது 2016 ஃப்ளட், அப்போ எங்கள் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே we கான்டாக்டட் அவர் அந்த கம்யூனிட்டியோட அசோசியேஷன் பிரசிடென்ட்ஸ், ஈவன்
ரெண்டு மூணு கம்யூனிட்டி தாம்பரம்லாம் ஒரு ப்ராஜெக்ட்லாம் ஃபுல்லாக ஃப்ளட்டு போக முடியல. ஸோ வி ட்ரை டு ரீச் த்ரூ எங்களோட இந்த ஒரு கார் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஃபுட்டு ப்ரொவிஷன்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி இந்த மாதிரி கிரிட்டிக்கல் டைம்ஸில் இருக்கும்போது வி வுட் நோட் ட்ரை டு ரீச் அவுட் ஈச் எவ்ரி ப்ராஜெக்ட் அவங்களுக்கு என்னென்ன நம்ம வந்து சப்போர்ட் அந்த டைமில் பண்ண முடியும். ஈவன் இந்த பேண்டமிக் டைமில் வி ஹவ் ரீச் அவுட் ஆல் அவர் அசோசியேஷன்ஸ் பிரசிடென்ட்ஸ் அண்ட் வி செட் வி ஆர் தேர் வித் யூ இஃப் யூ வாண்ட் எனி பர்டிகுலர் ஹெல்ப் ஃப்ரம் அஸ் வி ஆர் ரெடி டு கெட். அப்புறம் அவங்களுக்கான அந்த ப்ரிகாஷனரிஸ் என்னென்ன பண்ணணும், கைட்லைன்ஸ், இது எல்லாமே வி ஆர் ஷேரிங் ஃப்ரம் ஸ்டெப்ஸ். ஸோ போஸ்ட் சேல்ஸ் சப்போர்ட் இது இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பில்டிங் முடிஞ்சிருக்கு, ஏதோ சின்ன ஒர்க் அப்படின்னா கோயிங் அண்ட் அட்டெண்டிங் டு தெம். வி ஆர் ஜஸ்ட் சீயிங், லிசன் பண்ணுறோம். அட்லீஸ்ட் இது வந்து இல்லை மேடம், இது நீங்கள் ஒரு டேப் போயிட்டு இருக்கு ஏதோ அப்படின்னா இது நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல, இது வந்து வி ஹேவ் டு பி சார்ஜ் சம்திங், வி ஹேவ் டு பி சார்ஜ் அண்ட் டூ இட். வி ரெடி டு கிளைண்ட் அக்செப்ட். நம்ம போய் லிசன் பண்ணி வி ஹேவ் டு, இட் இஸ் நாட் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் போஸ்ட் சேல்ஸ் அப்படின்னா வி ஹேவ் டு டூ எக்ஸ்பென்சஸ் அண்ட் டூ இட். இல்லை, அதை போய் கிளைண்ட்டை லிசன் பண்ணி திஸ் இஸ் த ஒர்க், இது தப்பானது, இதனால தப்பு நடந்திருக்கு, இதுக்கு யூ ஹேவ் டு பே and charge பண்ணி கூட we can do it. So pre and post sales support is very very important for any other business in future. As an MBO you should be focused on post sales thing. இது வந்து towards trust building. As a real estate I think we want to பெரிய lagging what I feel as personally பாத்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் டெவலப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ப்ரொஃபைல தான் வந்து மார்க்கெட்டில் பார்க்கப்படுறாங்க ஆக்சுவலாக. ஸோ பை திஸ் ஜெனரேஷன் ஆஃப் future generation who want to come into real estate really want to change that perspective. ரியல் எஸ்டேட் அப்படின்னா ஏமாத்துவாங்க, ஓகேவா அப்படின்னு. ஈவன் ஒரு சின்ன ஒரு கோர்ட் கேஸ் போதுன்னா கூட ஒரு கோர்ட்டுக்கு ஜட்ஜி எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டரா ஏமாத்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு பிரச்சனை போதுனா பில்டரா ஏமாத்திருப்பாங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் சம்டைம்ஸ் கிளைண்ட் சைடில் விட தப்பாக இருக்கும். ஆனால் லிசன் அது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ as the next generation we are focusing, we want to bring more transparency to the industry. நீங்க அடுத்த ஜெனரேஷன் நீங்க ரியல் எஸ்டேட்ல வரீங்க அப்படின்னா want to focus on trust and transparency so that we will bring a great change into the industry, real estate industry. As I said, transparency நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ transparency and trust கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த CREDA, RERA என்ற மாதிரியான பாடிஸ் ஆர் த ரியல் எஸ்டேட் அத்தாரிட்டி பாடி. ஆல் they are doing their good job and builders also abiding and doing it. And even though என்ன rules and regulations இருந்தாலும் each and individuals ஓட responsibility, we have to bring a trust and transparency. and நம்ம builders அப்படின்னா ரியல் எஸ்டேட் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வியூ வந்து சொசைட்டிக்குள்ள கொண்டு வரணுன்றதான் என்னுடைய எய்ம். அண்ட் hope this younger generation who are going to begin, நீங்க ரியல் எஸ்டேட் ஃபியூச்சர்ல வரும்போது you focus on bringing a trust and honesty and integrity in business பண்ணீங்கன்னா all together will bring a trust and transparency into this industry. Thank you Ranjit for this wonderful opportunity. Thank you so much, sir. The presentation was really so wonderful and inspiring, sir. So can we start the question and answer session, sir? Yeah, sure. Yes, sir. First, before question, I think Ranjit, I hope it was very useful for everyone. I think if they're asking questions now during our in chat box, if they're happy or useful, if you say share yes or something in the comment box, will be more appreciable. Yes, sir. Guys, you can tell me how was the session and what you felt, what was the knowledge you have acquired in this session and all those things. You can just post it in the chat box, or you can even say it over the note so that we can able to hear it from your end. And even few points, it was very new for me, sir. Whatever the points which you have told me about the real estate, it was really eye-opening session for us. And even we don't know that these many facts we have to check before whatever we have to do going for a land and all those things. And so much of opportunities and learnings which we have got today is so high. So guys, you can share your things here. Whatever it's a learning, you can just speak up. Mr. Swarna Prabha has told, it's nice, sir. We have learned a lot about real estate. Solomon Rajkumar, yes, sir, it was really useful. I thought real estate was only selling homes and lands, but now got more ideas. Gausi Kumar, very informative session, sir. Sir, few students have asked us privately also. Can we ask the same question to you, sir? Yeah, please. Mr. Tanish Kumar has asked, sir, the session was really wonderful and it was
very, very informative.